உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. கடவுள் ரஜினி, தெய்வ ரஜினி, ஓம் ஓ முருகா, ரஜினி எங்கள் தலைவா. தலைவர் 50வது வருஷம்னால இந்த வருஷம் கொஞ்சம் சிறப்பாக பண்ணணும்னு ரசிகர் மன்றத்தில் மாநகரும் புறநகரும் மாவட்ட ரஜினி ரசிகர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது வந்து சோலைமலை தேட்டரில் நாளைக்கு தலைவர் படத்தை முன்னிட்டு ஒரு 50 கிலோ கேக்கு, 50ஆம் வருஷம்னால 50 கிலோ கேக்கு, அப்புறம் தப்பட்டையோட தலைவர் படத்தில் எப்படி வர்றாரோ அப்படி வந்து ஒரு முக்கிய நிகழ்வு நடக்க உள்ளது. அது போக வந்து நம்ம புறநகர்லையும் மாவட்டத்திலையும் உள்ள மொத்த ரசிகர்களுக்கு தேட்டருக்கு என்ன விலையோ அதை அப்படியே எல்லாத்தையும் கொடுத்து மதுரையில் முதல்ல டிக்கெட்டை அதே விற்று முடிச்சாச்சு. இது வந்து தலைவர்னாலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா 50 வருஷமாக திரையுலகத்தில் இருக்குது. அவருக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லாட்டால அவர் வந்தா போனா எல்லாமே மக்கள் விழிப்புணர்வோடு பார்க்குறாங்க. அவருடைய படம் வந்து பாடமாக இருக்கு. படம் வந்து பொழுதுபோக்கா இல்லாமல் ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. 50 வருஷத்தில் ரசிகர்கள் ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கணும், எப்படி இருக்கணும், தர்மமாக இருக்கணும். ஆனால் ரஜினி ரசிகர்களுக்குன்னு ஒரு திமிர் இருக்கு. திமிர் எப்படி வரும்னா, உண்மை இருந்தால் தான் திமிர் வரும். நாங்கள் ஆண்ட கட்சிக்கும் பயப்படுறது கிடையாது, ஆள போகிற கட்சிக்கும் பயப்படுறது கிடையாது. தர்மத்து வழியில், தலைவர் வழியில் இந்த படத்தை நல்ல வழியாக சிறப்பாக செஞ்சு மக்களுக்கு நன்மை செய்கிற விதமாக இந்த ப்ரெஸ் மீட்டை ஏற்பாடு பண்ணும். ஒரு கட்டுப்பாடு, ஒரு தெளிவான சிந்தனைக்காகத்தான் இந்த ஏற்பாடை செஞ்சுருக்கார். இதில் வந்து அழகர், காமாட்சி, சரவணன் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதில் நானும் இதில் பங்கு பெற்றிருக்கேன். அப்புறம் இந்த ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா தலைவர் பேசியிருக்கிறது வந்து ஒரு ரசிகர்கள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அது தொடர்பாக மதுரை ரசிகர்கள் அது தலைவருடைய அன்னைகிட்ட வந்து அண்ணே நாங்கள் எல்லாருமே சொல்லியிருக்கோம். தலைவர் வந்து இப்போ சொல்லியிருக்காரு. அவர் நான் வந்து சாயிரப்ப பூராமே வந்து என்னை தாங்கி பிடிக்கிறது வந்து ரசிகர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாஸ்தாண்டமாக உங்கள் காலில் விழுந்துருக்காரு. தலைவர்கிட்ட வந்து நாங்கள் இந்த நேரத்தில் தலைவருடைய ஆகஸ்ட் 14 தலைவருடைய 50வது பொன்விழா ஆண்டும் இந்த படமும் வந்து ஒரே நேரத்தில் வருது. அபூர்வ ராகங்கள் 1975 ஆகஸ்ட் 14 வந்ததா லோகேஷ் கனகராஜ் அந்த ஆடியோ லான்ச்சில் சொன்னார். அது இது பண்ணும்போது வந்து முதல் முறையாக தமிழ்நாட்டிலே நாங்கள் ப்ரெஸ் மீட் வந்து மதுரையில் இது எங்களுக்கே ஒரு புதுசு. இதில் வந்து தலைவர்கிட்ட வந்து நாங்கள் இங்கேருந்து மதுரையிலேருந்து ரசிகர்கள் அனைவரும் நாங்கள் கொடுக்குற ஒரே கோரிக்கை என்னென்னா, தலைவர் வந்து 2019 கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாத்தையும் ராகவேந்திரா மகாலில் வச்சு ஃபோட்டோ எடுத்தார். அதே மாதிரி அப்போ தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்தோம். இந்த ட்ரிப் வந்து தலைவர்கிட்ட நாங்கள் மதுரையிலேருந்து மற்ற செலிப்ரேஷன்லாம் வந்து பக்காவாக பண்ண போகிறோம். நான் ஆகஸ்ட் 14 நீங்கள் வந்து பாருங்கள், வாடிப்பட்டி ட்ரம் செட்டு, கேக்கு, அது போக வந்து இன்னும் வந்து இந்த டோல் இது பண்ணுறோம், டிஜே பண்ணுறோம், இந்த மாதிரி நிறையா பண்ணுறோம். அதில் வந்து தலைவர்கிட்ட வந்து இங்கேருந்து எங்களுக்கு வந்து ஒரு சின்ன அப்ளிகேஷன் தலைவர்கிட்ட கொடுக்குறோம். எங்களுக்கு வந்து குடும்பத்தோட மதுரை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து உண்மையாக தலைவருக்காக உழைக்கிற நாங்கள் இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சிகளுக்கு பின்னாடிலாம் போனதில்லை. தலைவர் கையை காமிச்சா மட்டும்தான் நாங்கள் அதுக்கு பின்னாடி போவோம். அதனால் தலைவர்கிட்ட வந்து அன்பான வேண்டுகோள், எங்கள் குடும்பத்தோடு ஒரு போட்டா வேணும் தலைவா. அதுதான் எங்களுடைய இது. ஏற்கனவே வந்து ஆடியோ லான்ச்சில் மதுரையில் ஒரு ரசிகர் கேட்டே விட்டார். எனக்கு இன்னும் வந்து அது வேதனையாகவே இருக்காது. என்ன கேட்டார் அப்படின்னா, தலைவா இதுலையாவது டோக்கன் கொடுங்க, அடுத்த ஜெயிலர் 2க்கு வந்து நான் உயிரோடு இருப்படா இல்லையா அப்படி எனக்கே தெரியலன்னு சொல்லி ஒரு மாவட்ட நிர்வாகிட்ட கேட்டதாக ஒரு தகவல். அதனால் தலைவர்கிட்ட அன்பான வேண்டுகோள், எங்கள் கூட வந்து எங்கள் குடும்பத்தோடு ஒரு போட்டா. நேற்று கூட என் ஒய்ஃபு சொல்லிருச்சு, இவ்வளவு நீ செலவு பண்ண வேலை வைக்கிற ஒரு போட்டாக்கு ரெடி பண்ணுங்கன்ட்டு. அதனால் நாங்கள் மதுரை மாவட்டத்தில் தலைவருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இப்போ வந்து தலைவர் படம் ரிலீஸ் ஆகிறதுனால பொதுவாக வந்து மற்ற நடிகர்கள் படங்கள் வந்து தீபாவளி, பொங்கல் ஃபெஸ்டிவலை தான் ரிலீஸ் ஆகும். எங்கள் தலைவர் படம் ரிலீஸ் ஆனாலும் அன்றைக்கி தீபாவளி, பொங்கல் தான். எங்களுக்கு ஆகஸ்ட்லேயே ஒரு தீபாவளி இருக்குது. மதுரையில் சித்திரை திருவிழா ஃபேமஸ்ன்ற மாதிரி எங்கள் தலைவர் படம் ரிலீஸ் ஆனால் அது ஒரு ஆகஸ்ட்டில் ஒரு திருவிழா. தலைவர் படத்தை வந்து நாங்கள் இப்போ 50வது ஆண்டில் வந்து இந்த கூலி திரைப்படம் வருது, இதை பெரிய லெவலில் கொண்டாடுறாங்க, செலிப்ரேட் பண்ண காத்திருக்கோம். நீங்கள் எல்லோரும் ஆகஸ்ட் 14 வருவீங்க, எல்லோரும் பார்க்கத்தான் போகலாம். தலைவர் பாலாபிஷேகம், இதை போக தலைவரோட 50வது ஆண்டில் தொடர்ந்து நாங்கள் இந்த ஆண்டு முழுக்க அண்ணன் சொன்ன மாதிரி 50 இடங்களில் ஒரு நலத்திட்ட உதவிகள்,
உணவு ஏழை எளியவட்டமான உணவு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு உணவு கொடுக்க போகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் அந்த நலத்திட்ட உதவிகளை நாங்கள் செய்ய போகிறோம். அதை நாங்கள் செய்யும்போது நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி தலைவர் வந்து எல்லாரும் ஒரு குடும்ப ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தலைவர்கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். இந்த திரைப்படத்தை எல்லாரும் சேர்ந்து ஒன்றா கொண்டாடுறோம். இந்த மன்சோர் நிகழ்வுலாம் பண்றீங்களா? ஆமாண்ணே 12ஆம் தேதி பண்றோம். மன்சோர் அங்க பிரவேசனை பண்றோம். பண்ணிட்டு தலைவர் வந்து நீண்ட ஆயுளோட அவர் நல்லா இருந்தா தான் நம்மளும் நல்லா இருப்போம். இவங்க எல்லாரும் சொல்ற கோரிக்கை அதுதான். தலைவர்கிட்ட வந்து குடும்பத்தோட போட்டோ எடுக்கணும், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த அன்னைக்கு அண்ணன் சொன்ன மாதிரி ஆடியோ லான்ச் டோக்கன் வாங்கும் போது நான் தான் அதை சொன்னது. நான் ஒரு நாளைக்கு 11 மாத்திரை போடுறேன், நீ ஜெயிலர் 2 ஆடியோ லான்ச் கொடுக்குறப்ப நான் இருப்போட மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க. அத தலைவர் கவனம் செலுத்தி ரசிகர்களுக்கு கொஞ்சம் நாங்க என்ன கேட்கிறோம், அரசியலுக்கு வான்னு சொன்னா வந்துடும், போன்னு சொன்னா போயிடுறோம். எங்களுடைய கோரிக்கை குடும்பத்தோட போட்டோ எடுக்கணும். அதை தான் தலைவர்கிட்ட கேட்கணும். வாழ்நாள் முழுவதும் சாகுற வரைக்கும் தலைவருக்காக தான். ஏன்னா கால உறுப்பினர். ஆமா, நாங்க வந்து தலைவருக்காக தான் வாழ்றோம், செத்தாலும் தலைவருக்காக தான் சாவோம். அதனால வந்து எங்களுக்கு வந்து ஒரே ஆசை வந்து குடும்பத்தோட தலைவரோட ஒரு போட்டோ எடுக்கணும். அதே மாதிரி ஆகஸ்ட் 14 வர்ற தலைவருடைய படம் இந்த தேட்டரில் செலிப்ரேஷன் வந்து பக்காவாக இருக்கும். நீங்கள் நேரடியாக வருவீங்க, தலைவருக்கு நீங்கள் கொடுக்குற லைவ் தான் வந்து தலைவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மதுரையிலே ஃபஸ்ட்டு ரசிகர் ஷோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எல்லா டிக்கெட்டும் க்ளோஸ் ஆனது நம்ம சோழமலை தேட்டரில் தான். கொடுத்த 4 மணி நேரத்திலே ஓப்பனிங் ஷோ ரசிகர் ஷோ வந்து ஆனால் அழகரனே, நமச்சனே, சரவணே எல்லாம் சேர்ந்து பண்ணுறோம். கொடுத்த உடனே நம்ம புறநகர் நகர் எல்லாம் சேர்ந்து கொடுத்த உடனே கிட்டத்தட்ட 850 சீட் இருக்கு. டிக்கெட் அதிகமா விக்கிறது. அதெல்லாம் கவுண்டர் என்ன ரேட்டோ அதான் கவுண்டர்ல என்ன கொடுக்கறதா அப்படி. இது போக நாங்கள் வந்து கஷ்டப்படுற ரசிகர்களுக்கு இலவசமாகவும் டிக்கெட் கொடுத்துருக்கோம். சரியா, ஒரு படம் பார்க்க முடியாத ரொம்ப வறுமையில் இருக்க ரசிகர்களுக்கு நாங்கள் நிறைய டிக்கெட் ஃப்ரீயாகவும் கொடுத்துருக்கோம். முத சோழமலையில் தான் ஃபர்ஸ்ட் ரசிகர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனன்றது ஒரு சந்தோஷமான விஷயம். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு. கால் 04445454545.